இங்க இந்த ஜெகநாதன் ரவுடியை 4 பேர் ரோட்ல ஓட விட்டு வெட்டிடுறானுங்க. ஜெகநாதனோட ஆளுங்க அவனை கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறானுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க ஒரு நர்ஸ் மட்டும் அந்த ஜெகநாதனை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க. மீதிக்கிற நர்ஸ்லாம் ஏன்டி அவனை போய் காப்பாத்துறான், ரொம்ப பெரிய ரவுடி, உனக்கு தேவையில்லாத வேலை இவங்கிட்டலாம் இந்த மாதிரி வச்சுக்காதுன்னு சொல்லி திட்டுறாங்க. அவங்க ரவுடியை பொறிக்கும் நம்மளோட வேலை ஒருத்தவங்களோட உயிரை காப்பாத்துறது தாண்டி, நீங்க என்ன சொன்னா அவனை காப்பாத்தணும்னு சொல்லி இவங்களும் ரொம்ப கட்சாவே பேசுறாங்க. ஜெகநாதன் ரவுடி கேங்ல ஒருத்தனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக அவனும் ட்ரை பண்றான். ஆனா இந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காம ரொம்ப அசால்ட்டாவே உங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நைட் நேரத்தில் திடீர்னு 3 பேர் வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜெகநாதனை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களே நாங்க தான். அவன் திடீர்னு உயிர் போயிடுச்சான், அவன் வெளியே வந்தானே எங்களை போட்டுருவான். நீ என்ன பண்ணா அவன் ஆக்சிஜன் சென்டர் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செத்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணி விட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உனக்கு நான் நிறைய பணம் தரேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசைவாத காட்டுறாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்களுக்கு சுத்தமா பயப்படவே இல்ல. நீங்க எல்லாரும் வெளியே போறீங்களா இல்ல போலீஸை கூப்பிட்டுருவான்னு சொல்லி அவங்களே மிரட்டி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரவுடியை போறதுக்காக இவங்க டீம்ல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறான். ஜெகநாதன் எப்படியாவது காலி பண்ண சொல்லி அவனும் ட்ரை பண்றான். ஆனா அவங்களோட ஆளுங்க சுத்தி அங்கே இருக்கிறதுனால அவனால எதுவுமே பண்ண முடியல. ஜெகநாதனும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜை தாண்டி உயிரம் பொழிச்சிடறான். அவங்களோட ஆளுங்களும் செம்ம என்ஜாய்மெண்ட் ஆகி பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்க. ஹீரோயின் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக உள்ள வந்தா இந்த ஆளை போட்டு தள்ளுறதுக்கு ஒருத்தன் கத்தியோட உள்ள வரான். இவனுங்க ஆளுங்களும் ஒருத்தன் அவனை அச்சு போட்டு அவனை தொத்திக்கின்னு வெளில ஓடி போயிடறான். நீ இதெல்லாம் பயந்து நிற்காதமா, நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண விஷயம், நீ வந்து ஊசியை போடுமான்னு சொல்லி அவனுக்கு கூப்பிடுறான். உன் பேர் என்னமா, நீ எந்த ஏரியா, உங்க அப்பா அம்மா யாருமான்னு சொல்லி கேட்கிறான். என் பேர் நந்தினி, பாரதி நகர், எங்க அப்பா பேர் சுப்பிரமணியம் சொல்றாங்க. எந்த சுப்பிரமணியமா, நீ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது. அதான் சார், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவரே அடிச்சு வெட்டி கொண்டீங்களே, அந்த சுப்பிரமணியத்தோட பொண்ணு தாண்டா நானும் சொல்லி விஷம் சேர்த்த உடம்புலயே குத்திட்டு 5 வருஷமா நான் உன்னை பழிவாங்கிறதுக்காக ட்ரை பண்றேன். எனக்கு கிடைச்ச சான்ஸே தான். நான் உன்னை மயக்கமா இருக்கும் போதே நான் உன்னை போட்டு தள்ளி இருப்பேன். ஆனா நீ எதுக்காக செத்து போனன்றதே தெரியாம போயிருக்கும். நீ என் கையால சாக வேண்டிய ஆள் தான் சொல்லிட்டு கெத்தாங்க இருந்து கிளம்புறாங்க. இவனும் மூச்சு விட முடியாம அந்த இடத்துல இறந்து போறான். பழி வாங்குவது என்பது ஒரு கலை அப்படின்னு போட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.